இந்த வீட்டுக்கு போகும்போது அவன் நினப்பாவே இருந்தது. அவன் பில்டிங் வரும்போது திரும்பி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. 2 அடி எடுத்து வச்சிருப்பேன். யாரோ பின்னாலேருந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்டாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்த்தா, அச்சோ! அவன்தான் நின்றுட்டு இருந்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு மாதிரி நடுக்கம், என்னென்னமோ மாதிரி இருந்து ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்காக இருந்தது. அப்படியே கூப்பிட்டவனுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கேட்டேன். ஆர் யூ ஸ்டேயிங் இன் தட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டே பண்ணுற அந்த பில்டிங்கை காட்டி கேட்டான். எஸ் ஐம் ஸ்டேயிங் தேர் ஒன்லி வை அப்படின்னு கேட்டேன். இஸ் தேர் எனி ரெண்டட் ஹவுசஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்டான். எஸ் இட்ஸ் அவைலபிள், யூ கேன் டாக் டு யுவர் த கன்சர்ன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ வில் டாக் டு தம் அப்படின்னு சொன்னானா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கேயே நிற்கணுமா, அவனையே பார்த்துட்டு நிற்கணுமா, கிளம்பணுமா, ஒன்றும் தெரில. ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்காக இருந்து அப்படியே ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இருந்து அப்படியே வீட்டுக்கு போனேன்.